friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸ் and ஹெல்தியான ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருங்க. இது ஒரு 5 minutes low flameல நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 5 minutes ஆயாச்சு. நம்மளோட பொட்டுக்கடலையும் நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. சோ இத தனியா ரிமூவ் பண்ணி வச்சிரலாம். இதே panல இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம், அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆனதும் இந்த தண்ணியை ஒரு தடவை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 minutes நல்லா மீடியம் ஃப்ளேம்ல கலந்து விட்டுருங்க. 5 minutesல நல்லா அந்த பாகு வந்து டார்க் பிரவுன் கலர் ஆயிருக்கு. ஒரு சின்ன பவுல்ல 2-3 டிராப்ஸ் சேர்த்து பாருங்க. இது உங்களால வந்து ஈஸியா ஒரு பால் மாதிரி ரிமூவ் பண்ண முடிஞ்சுனா உங்களுக்கு கரெக்ட்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. சோ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டுக்கடலையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்வீட் மிக்சர் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. சோ நெய் தடவி வச்சிருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு இத அப்படியே மாத்திருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்பூனை வச்சு இத நல்லா ஷ்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்க இத உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி குட்டி குட்டி பீஸா வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பொட்டுக்கடலை ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயாச்சு. இது உடனே சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.